டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு முறை அனைவரும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரெகுலராக ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 1 மற்றும் 2 ஆகிய 2 வினாத்தாள்களுக்கும் பொதுவாக ஆங்கிலம் மற்றும் கணக்கு இந்த வீடியோஸ் தான் வந்து லைனாக நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஸோ இப்போ பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, டெட் பேப்பர் 1 பேப்பர் 2ஓட ஒரு மாடல் கொஷின் பேப்பரு, ஒரு இன்ஸ்டியூஷனோட மாடல் கொஷின் பேப்பரு. அதில் இருக்கக்கூடிய மேக்ஸ் வினாக்கள், ஆப்டிடியூட்னு சொல்லக்கூடிய மேக்ஸ் வினாக்கள் வந்து 30 வினாக்களை நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு வினா என்னன்னு பார்க்கலாம் வாங்க. 10 மில்லியனின் தொடரி, 10 மில்லியனின் தொடரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ 10 மில்லியன்னா என்னன்னு நமக்கு தெரியும். ஓகே, 10 மில்லியன் விச் மீன்ஸ் 1 மில்லியன்னா 10 லட்சம். ஓகேங்களா, 1 மில்லியன்னா 10 லட்சம். அதே மாதிரி 1 பில்லியன்னா 100 கோடி. ஸோ அப்போ இது ரெண்டும் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம். 1 மில்லியன்னா 10 லட்சம், 1 பில்லியன்னா 100 கோடி. இது ரெண்டும் பேசிக்காக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ 10 மில்லியன்னு கேட்குறாங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து அது 1 கோடி, 1 கோடிக்கு அப்புறம் இருக்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 கோடி 1 அப்படின்னு வரணும் இல்லைங்களா. அதுதான் வந்து அதோட தொடரியாக இருக்க முடியும். சக்சஸர் ஆஃப் 10 மில்லியன், அதுதான் வந்து இங்கிலீஷில் கேட்டா. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா தெரியும், 1, 10, 100, 1000, 10,000, லட்சம், லட்சம் தான் இருக்குது. ஸோ தொடரின்னும் போதே கடைசியில் 1 வரணும் நல்லா தெரியுது. ஏன்னா இங்கே 10 மில்லியன்னா 0 இருக்கும். ஓகே, அடுத்து இந்த கொஷின் இதில் வந்து இது வாய்ப்பு இல்லை. இங்கே பாருங்கள் 1 வருது. ஸோ 1, 10, 100, 1000, 10,000, லட்சம், 10 லட்சம், கோடி. ஸோ அப்போ இதுதான் வந்து 1 கோடியே 1 அப்படின்னு வருது. ஏன் 1 கோடி இங்கே மில்லியன் கொடுத்துருக்காங்கன்னா 10 மில்லியன்னா 1 கோடி, 1 மில்லியன்னா 10 லட்சம், 10 மில்லியன்னா 1 கோடி. அப்போ 1 கோடியே 1 அப்படின்னும் போது இதுதான் சரியான விடை. ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா. ஓகே, ரெண்டாவது கேள்வி, டேஸால் வகுப்பது என்பது வரையறுக்கப்படவில்லை அப்படின்றாங்க. ஸோ அப்போ இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் இன்னொரு முக்கியமான ஒரு 1 மார்க் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். எனிதிங் பை 0, ஏதாவது ஒரு நம்பர் போட்டு அது கீழே 0 இருக்கு அப்படின்னா இதுதான் வந்து நாம வரையறுக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, முன்னாடி வந்து இன்ஃபினைட்டிவ்னு சொல்லிட்டு இருந்தோம். ஸோ அப்போ இன்ஃபினைட்டிவ் இல்லை, அது என்ன நாட் டிஃபைன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, வரையறுக்கப்படாதது, நாட் டிஃபைன், வரையறுக்கப்படாதது அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் 0 பை எனிதிங் ஈக்குவல் டு, எந்த நம்பரா வேணா இருக்கலாம், 0 பை எனிதிங் ஈக்குவல் டு 0, இது வந்து கூடுதலான ஒரு தகவல். இந்த கணக்குக்கு தொடர்புடைய கூடுதல் தகவல்னா 0 பை எனிதிங் ஈக்குவல் டு 0. ஓகேங்களா, ஏதாவது ஒரு நம்பர் இருக்கலாம். 0 பை 5 தட் இஸ் ஈக்குவல் டு 0. 0 பை லெட்டர் எக்ஸ் ஒய் ஜெட் எனிதிங் 0 பை எக்ஸ் ஈக்குவல் டு 0. ஆனால் பை 0 அப்படின்னு வந்தால், 0வால் ஒரு எண்ணையோ அல்லது ஒரு உறுப்பையோ வகுக்கும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடியது நாட் டிஃபைன் அப்படின்னு சொல்றோம். அதை வந்து வரையறுக்கப்படாதது அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேங்களா. ஓகே, அடுத்து பார்க்கலாம். பின்வருவனவற்றுள் எது உண்மை அல்ல? நமக்கு ஏற்கனவே தெரியும், இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரே நம்பர் தான், சேம் நம்பர்ஸ் தான். ஸோ அந்த பிளேஸை கூட மாத்தாம தான் போட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா 4237, 5498, 3439 ஈக்குவல் டு 4237, 5498, 3439 எப்படி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து எது வந்து எது வந்து உண்மை அல்லன்னு கேட்குறாங்க. எது உண்மை அல்ல அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ மீதி எல்லாமே கரெக்டு, ஏதோ ஒன்று மட்டும் தப்பு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது இல்லையா. ஸோ பாருங்க, நமக்கு ரூல் படி வந்து நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிட்மாஸ்ன்னு சொல்லுவோம். பிராக்கெட் ஃபர்ஸ்ட்ல, அப்புறம் இண்டிசஸ் பவர்ல இருக்குது செகண்ட்ல, அல்லது ஆஃப்ல இருக்குது ஆஃப் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிவிஷன்ல இருக்கிறது 3வது, 4வது வந்து மல்டிப்ளிகேஷன், 5வது சப்ட்ராக்ஷன், 6வது அடிஷன். இதுதான் வந்து நமக்கு வந்து ரெகுலர் ஃபார்மேட்டு. ஸோ அப்போ அதுக்கும் இந்த கணக்கும் சம்மந்தம் இருக்கான்னு தெரியல, பார்க்கலாம் வாங்க. 4237 கூட்டல் 5498, இது ரெண்டுத்தையும் கூட்டிக்கிறோம். அப்புறமா கடைசியா வந்து 3439 கூட்டுறோம். ஓகேங்களா. ஸோ அப்போ இப்படி பண்ணும்போது 4237 பிளஸ் இப்போ இந்த ரெண்டுத்துக்கும் பிராக்கெட் போட்டிருக்காங்க. ஸோ அப்போ கூட்டல்ல வந்து நம்ம எப்படி கூட்டினாலும் கூட்டலுக்கு வந்து இந்த பங்கீட்டு பண்பு அப்படி இருக்கும். ஓகேவா, சேர்ப்பு பண்பு, பங்கீட்டு பண்பு, இதெல்லாம் வந்து கூட்டல்ல உண்மையாகும். அப்படி பார்க்கும்போது கூட்டல்ல வந்து இது வந்து முதல்ல இந்த 2 நம்பரை கூட்டிட்டு அப்புறமா இதை கூட்டுறதுனால எந்த விதமான மாற்றமும் ஏற்படாது. அப்போ இது சரியானது, தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனா இங்க பாருங்க, ஸோ 4237, 5498 பெருக்கி வரவிடையால இதுல பெருக்கும்.
ஸோ இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா இதுவும் அதே மாதிரி தான். ஸோ அப்போ இதுவும் வந்து பெருக்கல்லையும் சரி கூட்டல்லையும் சரி 5 + 4 அப்படின்னாலும் 9 தான் வரும். 4 + 9னாலும் 4 + 5னாலும் 9 தான் வரும். அதே மாதிரி தான் 5 × 4னாலும் 20 தான், 4 × 5னாலும் 20 தான் இல்லையா? ஸோ அப்போ இது வந்து ரெண்டுமே வந்து கரெக்ட். இங்கே பாருங்க 4237 கூட்டல் 5498ம் 3439 பெருக்கி வர விடையால 4237 கூட்டணும். ஏன் அப்படின்னா அதுதான் அந்த டிமாஸ் ரூல். ஓகேவா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே என்ன பண்ணிருக்காங்கன்னு பாருங்க 4237 5000 முதல் ரெண்டு நம்பரை பெருக்கி மூணாவது நம்பரையும் பெருக்கி முதல் ரெண்டு நம்பரை முதல்ல கூட்டிட்டு அப்புறமா இந்த நம்பரால பெருக்குறாங்க. இதை பண்ணக்கூடாது. ஏன்னா இது வந்து தப்பு. ஏன்னா முதல்ல பெருக்கல் தான் செய்யணும், அப்புறம் தான் கூட்டல் செய்யணும். எதைப்படினா நமக்கு இந்த பிட்மாஸ் என்ற ரூலை படி ஃபர்ஸ்ட்ல வந்து நம்ம என்ன செய்யணும்னா பெருக்கல் செஞ்சுட்டு தான் நம்ம கூட்டல் செய்யணும். ஸோ அப்போ இது வந்து தப்பா இருக்கு. நமக்கு எது தப்புன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் வந்து தப்பு. ஓகேவா? ஓகே, அடுத்து 94வது கேள்வி. ராஜன் 4, 7 மற்றும் 9 என்ற இலக்கங்களை பயன்படுத்தி 3 இலக்க எண்களை எழுதுகிறான். எத்தனை எண்களை அவனால் எழுத முடியும்? பாருங்க, எத்தனை எண்கள் கொடுக்குறாங்களோ, எத்தனை இலக்கங்கள் நமக்கு வந்து தேவையோ அத்தனை வந்து நாம வந்து காம்பினேஷன்ஸை உருவாக்க முடியும். உதாரணத்துக்கு 2 காம்பினேஷன் தான் இருக்கு அப்படின்னா இங்க பாருங்க. சரி, இங்க நான் போடுறேன் பாருங்க. இங்க 4, 7, 9ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 3 இலக்கங்களை பயன்படுத்தி 3 இலக்க எண்களை எத்தனை உருவாக்க முடியும்னு கேட்குறாங்க. அதுக்கு பேர் தான் 3 ஃபேக்டோரியல். 3 ஃபேக்டோரியல் வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். 3 ஃபேக்டோரியல்னா ஒன்றும் கிடையாது. 3 ஃபேக்டோரியல்ங்கிறது என்னன்னா 3 × 2 × 1 அப்படின்னு 1 வரைக்கும் குறைஞ்சிக்கிட்டே பெருக்கிட்டு போகணும். இதுதான் வந்து ஃபேக்டோரியலோட மெத்தட். அப்போ 3 2s are 6, 6 1s are 6. அப்போ 6 தான் வந்து விடை. ஸோ இதுக்கு வேற உதாரணம் சொல்றேன் பாருங்க. ஒருவேளை 4 இலக்க எண்கள் கொடுத்தால், இப்போ பாருங்க 3 மேலே கொடுத்துருக்குது, 4 3 9, சரி 8 9 எடுத்துக்கலாமா? 8 9 இப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா 1 2 3 4 எண்கள் இருக்கு. ஸோ இதில் எத்தனை காம்பினேஷன்ஸ் உருவாக்க முடியும்? 4 இலக்க எண்கள்னா 4 × 3 × 2 × 1. இதுதான் வந்து 4 ஃபேக்டோரியல். 4 இலக்க எண்களை எத்தனை உருவாக்க முடியும்னா 4 ஃபேக்டோரியல். 4 12 12 24 24 1 24. அப்போ 24 எண்களை உருவாக்க முடியும். இந்த மாதிரி இலக்கங்களை கேட்டாலே எத்தனை இலக்க எண்கள் கொடுக்குறாங்கன்னு பாருங்க, எத்தனை எண்கள் கொடுக்குறாங்கன்னு பாருங்க. அதை வச்சு நம்ம ஃபேக்டோரியல் சம் போட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? 95வது கேள்வி. என்னுடைய பூட்டப்பட்ட பெட்டியை திறக்கப்படும் பயன்படும் கடவுச்சொல்லானது மிகப்பெரிய 5 இலக்க ஒற்றை எண் ஆகும். மிகப்பெரியன்னு சொல்லிட்டாங்க, 5 இலக்கம் ஒற்றை எண்ணு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இதில் கொடுத்துருக்கிறது எல்லாமே ஒற்றை எண். ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஒற்றை எண். ஓகே, புரிஞ்சிருச்சு. அப்போ மிகப்பெரிய 5 இலக்கம் சொல்லிட்டாங்க. 5 இலக்கமா? எல்லாமே 5 இலக்கம் தான். ஓகே, ஒற்றை எண்ணு சொல்றாங்க, மிகப்பெரிய 5 இலக்கம்னு சொல்லிட்டாங்க. மிகப்பெரியதுன்னு பார்க்கும்போது எதெல்லாம் பயன்படுத்தணும்? 8 பயன்படுத்தணும். ஓகேங்களா? 8 7 5 4 3. அப்போ பெரிய எண்ணா எல்லாத்தோட பெரிய நம்பர் முதல்ல, அப்புறம் ரெண்டாவது அதை விட கொஞ்சம் சின்ன நம்பர், அப்புறமா அதை விட கொஞ்சம் சின்ன நம்பர், அப்புறம் அதை விட கொஞ்சம் சின்ன நம்பர், அப்புறம் அதை விட லாஸ்ட்டாக எல்லாத்தோட சின்ன நம்பர். இதுதான் மிகப்பெரிய எண்ணா இருக்க முடியும். ஒருவேளை 8 ஃபர்ஸ்ட்ல போட்டு 4 அப்புறமா 7 அப்புறமா 5 அப்புறமா 3 இப்படி போட்டோம்னா இது மிகப்பெரிய எண்ணான்னு வருமா? இது இப்போ இங்கே கொடுத்துருக்காங்க, இது வந்து மிகப்பெரிய எண்ணுன்னு வருமா? வராது. ஏன்னா இதை விட பெரிய எண் இருக்குன்னும் போது இது வந்து பெரிய எண்ணா இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ அப்போ அவங்க கொடுத்துருக்கிற கேள்விப்படி பார்த்தீங்கன்னா இதுதான் ரொம்ப எளிமையான கேள்வியாக தான் இருக்கு. ரொம்ப சிம்பிளா இருக்கு ஆன்சர் பண்ண. 96வது கேள்வி. ஒரு கோழி பண்ணையிலிருந்து 15,472 முட்டைகளை ஒரு அடுக்கு அட்டையில் 30 முட்டைகள் வீதம் அடுக்கினால் மொத்தம் எத்தனை அடுக்கு அட்டைகள் தேவைப்படும்? நம்ம கடையில முட்டை வாங்குற கடையிலே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேல வந்து 30 முட்டைகள் தான் வைக்க முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது 15,472 முட்டைகளை எத்தனை அட்டையில வைக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கு ரவுண்ட் ஃபிகராக வருமானா கண்டிப்பாக வராது. ஏன்னா இங்கே 0 இருக்கு, அங்கே 0 இல்லை. ஸோ அப்போ 0 10ஆல் வகுக்கணும், இப்போ 10 மடங்கால் வகுக்கணும்னா அங்கே 0 இருக்கணும். ஸோ அப்போ வாய்ப்பு இல்லை. முழுமையாக எத்தனை வரும்னு பார்த்தீங்கன்னா 515 அட்டைகள் முழுமையாக வரும். ஓகேங்களா? ஃபுல்லாக 515 வரும். 515 ஃபுல்லாக வந்ததுக்கு அப்புறமும் நமக்கு பேலன்ஸ் வந்து முட்டைகள் இருக்கும். ஸோ அப்போ அதை வந்து எத்தனை வைக்கலாம்னு பார்த்தீங்கன்னா கடைசியாக இன்னொரு ட்ரே வச்சு அதில் சில்லற எத்தனை முட்டை வருதோ 10 முட்டையோ 14 முட்டையோ வருதோ அதை வந்து அந்த ட்ரேல அடிக்கிடலாம். அப்போ 515 டைம்ஸ் வந்து முழுசா இது உள்ள இருக்கு. 30ஆல் வகுக்கும் போது 515 முறை வகுத்தோம்னாங்க நமக்கு வந்து கிடைக்குது.
ஸோ மீதி இருக்கக்கூடிய முட்டைகளை வந்து அடுத்த ட்ரேவில் வைக்கிறதுனால 516 ட்ரேகு நமக்கு தேவைப்படும். முழுமையாக எத்தனை அட்டைகள் நிரம்பி இருக்கும்னு கேட்டால் 515. மொத்தம் எத்தனை அட்டைகள் தேவைப்படும்னு கேட்டால் சில்லறையாக வைக்கக்கூடிய இந்த ஒன்றையும் சேர்த்து 516. சரி, அடுத்த கேள்வி. மிகப்பெரிய 6 இலக்க எண்ணை எழுதி 6 இலக்கத்தில் மிகப்பெரியதுனாவே நமக்கு தெரியும், எல்லாமே எல்லா 9 தான் வரணும். 5 இலக்கம்னா 5 9 போடணும், 6 இலக்கம்னா 6 9 போடணும். ஓகேங்களா? சரி, எழுதி அதை இந்திய மற்றும் பன்னாட்டு முறைகளில் காற்புள்ளி இடுகன்னு சொல்றாங்க. காற்புள்ளி இடுறதுன்றது ஒன்றும் இல்லை, நம்ம ரைட் சைட்லேருந்து கணக்கு பண்ணி 1 10 100 கமா 1000 10,000 கமா லட்சம் 10 லட்சம் கமா கோடி 10 கோடி கமா அப்படின்னு போட்டிருப்போம் இல்லைங்களா? ஸோ அப்போ இதுதான் வந்து இந்திய முறை அல்லது பன்னாட்டு முறை சொல்லுவோம். ஓகே, அப்போ கரெக்டான ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 9,99,999 தான் வந்து கரெக்டான பதில். 98வது கேள்வி. கடந்த 5 மாதங்களில் ஒரு குறிப்பிட்ட பொது நூலகத்திற்கு வருகை புரிந்தவர்கள் எண்ணிக்கை 1200, 2000, 2450, 3060 மற்றும் 3200. 5 மாதங்களில் அந்த நூலகத்திற்கு வருகை புரிந்தவர்கள் மொத்தம் எத்தனை பேர்? இது ரொம்ப சிம்பிளான கேள்வி. மொத்தமாக கூட்டல் எளிய கூட்டல் கணக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் நீங்கள் கூட்டி பார்த்தீங்கன்னாவே ஆப்ஷன் வந்து 11,910 வருது. ஒரு மிதிவண்டி தொழிற்சாலையில் ஒரு நாளைக்கு 1560 மிதிவண்டிகள் உற்பத்தி செய்யப்பட்டன எனில் 25 நாட்களில் எத்தனை மிதிவண்டிகள் உற்பத்தி செய்யப்பட்டன? இதுவும் ரொம்ப பிகினர்ஸ் லெவலாக தான் இருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாளைக்குன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ 25 நாளைக்குன்னும் போது 1565 பெருக்கல் 25 சிம்பிளாக போட்டு. இதுவே ஒரு 5 நாளைக்கு 1560, 25 நாளைக்கு எவ்வளோ அப்படின்னா கூட பரவாயில்ல, கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும் நமக்கு. கொஞ்சம் போட இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கலாம். நேர்மாறல் எதிர்மாறல் வச்சு போடுவோம். நம்ம இதுக்கு முன்னாடியெல்லாம் இப்போ நிறைய கணக்கு பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ அப்போ 1560 25 பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு 39,000 விடையாக வருது. ரொம்ப எளிமையாக இருக்குது இந்த கொஷின். அடுத்த கொஷின் பாருங்கள், சிம்பிளிஃபிகேஷன். இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சுருக்குக இந்த மாதிரி கொடுத்துட்டு நம்ம சுருக்குக கேட்டாங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ராக்கெட்டில் இருக்கிறத ஃபர்ஸ்ட்டில் செய்யணும். அப்போ இங்கே ப்ராக்கெட்டில் 12 மைனஸ் set bracket close bracket of 3 minus set bracket of 6 minus open bracket 5 minus 1 close bracket set bracket close bracket. ஓகேவா? இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட்டில் ப்ராக்கெட் உள்ளே எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5 கழித்தல் 1. ஸோ அப்போ இந்த ஏரியாவை முதல்ல நீங்கள் மைனஸ் பண்ணணும். மைனஸ் தான் பண்ணணும், ஏன்னா மைனஸ் தான் கேட்டிருக்காங்க, மைனஸ் பண்ணணும். ஓகே, மைனஸ் பண்ணிங்கன்னா இது எல்லாத்தையும் நம்ம அப்படியே வச்சுக்கிட்டு அதுக்குள்ளே இருக்கிற ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது மட்டும் நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா 5 கழித்தல் 1 4. அப்போ 4 அப்படியே முழுசாக போட்டுக்கலாம். அப்போது இந்த ப்ராக்கெட்டுக்குள்ள இருக்கிறது மறுபடியும் முதல்ல பண்ணோம். 6 கழித்தல் 4 2ன்னு வரும் இல்லையா? ஓகே, அடுத்தது நீங்கள் இந்த 3 கூட இருக்கிற இந்த 3 கழித்தல் 2 1ன்னு வரும். அப்போ லாஸ்ட்டாக நீங்கள் 12 கழித்தல் 1னா 11. இதுதான் விடை. அடுத்து 1,57,826 மற்றும் 32,469 கூட்டலை 10,000க்கு முழுமையாக்கி உத்தேச மதிப்பை காண்க. இப்போ இது ரெண்டுத்தையும் நீங்கள் கூட்டுனீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய விடை ஜஸ்ட் அப்படி கூட்டல், சாதாரண கூட்டல் போட்டிங்கனாலே 1,90,295 அப்படின்னு வருது. இதை நீங்கள் 10க்கு தோராயப்படுத்தினீங்க அப்படின்னா 295 ஆகும், 300 ஆகிடும். 100க்கு தோராயப்படுத்திங்கனாலும் 300 தான் ஆகும். இவங்க கேட்குறது 10,000க்கு முழுமைப்படுத்தணும். அப்போ 1 10 100 1000 10,000 10,000க்கு முழுமைப்படுத்தணும்னா நம்ம இதை தான் மாற்றி ஆகணும் இல்லைங்களா? இதை தான் மாற்றணும். நமக்கு வந்து ஒரு 5,000க்கு மேலே இருந்துச்சுன்னா 10,000 மாற்றிருக்கலாம். இங்கே வெறும் 295 தான் இருக்குது. அப்போ அது 0 மாற்றிக்கணும். அதனால தான் 1,90,000 வருது. இப்போ இதுவே வந்து உங்களுக்கு 10க்கு முழுமையாக்குன்னு கேட்டிருந்தாலும் 100க்கு முழுமையாக்குன்னு கேட்டிருந்தாலும் 1,90,295 10க்கு முழுமையாகணும்னா 95 வரைக்கும் வந்துட்டதுனால 95ன்றதுனால அடுத்த 10 100க்கு போயிடும். 100க்கு போனாலே 300ன்னு ஆயிடும். ஓகேங்களா? ஆனால் நமக்கு வந்து 1000க்கு முழுமைப்படுத்துன்னு கேட்டிருந்தாங்களே, இங்கே ஒரு 10,000க்கு முழுமைப்படுத்துன்னு கேட்டதுனால நம்ம 9 கிட்ட வந்தோம். 1000க்கு முழுமைப்படுத்துன்னு கேட்டிருந்தா 1 10 100 இதுதான் 1000. 1000க்கு முழுமைப்படுத்தலான்னு பார்க்கும்போது இங்கே 0 இருக்குது. சரி, இது 500 600 700 800ன்னு இருந்துச்சுன்னா இங்கே 1ன்னு போட்டு 1,91,000 அப்படின்னு நம்ம போட்டிருக்கலாம். ஆனால் நமக்கு வெறும் 300 தான் இருக்குது. 500க்கு மேலே இருந்தால் தான் நீங்கள் 1000க்கு முழுமைப்படுத்த முடியும். அடுத்த 1000த்தில் கொண்டு போக முடியும். அதனால இதை வந்து 0 பண்ணி 1,90,000 1000க்கு முழுமைப்படுத்தினாலும் 1,90,000 தான் வந்திருக்கும் நமக்கு. 10,000க்கு முழுமைப்படுத்தினாலும் 1,90,000 தான் வரும் நமக்கு.
புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ரொம்ப பேசிக்கான சம்ஸ், 5th ஸ்டாண்டர்ட் லெவலில் தான் இருக்குது. ஒரு அரங்கில் இசை நிகழ்ச்சி ஒன்று நடைபெற உள்ளது. மொத்தமுள்ள 7689 நாற்காலிகளை 90 நாற்காலிகள் வீதம் போடப்படுகிறது. எத்தனை வரிசைகளில் இருக்கும், எத்தனை நாற்காலிகள் மீதம் இருக்கும்? அப்போ இந்த நம்பரை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னு பாருங்களேன். 90 நாற்காலிகள் வந்து நம்ம போடுறோம். ஸோ அப்போது 7689 அப்படிங்கிற நம்பர் வந்து டோட்டலாக இருக்கக்கூடியது இல்லையா? ஸோ அப்போ அது 90ஆல் நீங்கள் டிவைட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு என்ன தெரிஞ்சிடும்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக எவ்வளோ வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அப்போ 90ஆல் டிவைட் பண்ணும்போது 85 டைம்ஸ் வருது. உங்களுக்கு வந்து எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 7650 வருது. ஓகேங்களா? 7650 வருது. எத்தனை? 85 வரிசைகள் உங்களால் முழுசாக போட முடியும். 85 வரிசைகள் முழுசாக போட முடியும். கடைசியாக ஒரு வரிசையில் வந்து 90ஆக போட முடியாது. எத்தனை போடலாம்னு பார்த்தீங்கன்னா 39 தான். 39 மீதி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 39 மீதி இருக்குது. ஓகேவா? அதுதான் கேள்வி. மொத்தம் எத்தனை வரிசைகள் இருக்கும்னு கேட்டிங்கன்னா 85 வரிசைகள் முழுமையாக இருக்கும். மீதம் எத்தனை இருக்கும்னு கேட்டிங்கன்னா 39 இருக்கும். இந்த நம்பரை வந்து நீங்கள் 30ஆல் வகுத்தீங்கனாலே உங்களுக்கு வந்து 7650 கிடச்சிடும். அப்போ மீதி இருக்கிறது எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். எத்தனை முழுசாக எத்தனை போட முடியுமோ தெரிஞ்சிடும். ரொம்ப எளிமையான கேள்வி தான். வகுத்தல் கழித்தல் இப்படி தான் இருக்குது. 7 இலக்க எண் 29 75 842. இது அப்படி படிக்கக்கூடாது. 29,75,842 லட்சம் மற்றும் 10 லட்சத்துக்கு முழுமையாக்குங்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் ஏற்கனவே இந்த சம சொன்னேன் இல்லைங்களா? ஸோ எப்படி முழுமையாக்குறது நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா 1 1 10 100. இப்போ 5 என்ற எண்ணை 10க்கு முழுமையாகணும் அப்படின்னா என்ன வரும்னா 10 வந்துடும். 6 என்ற எண்ணை 10க்கு முழுமையாகணும்னா 10 வந்துடும். 7 என்ற நம்பர் 10க்கு முழுமையாகணும்னா 10 வந்துடும். அப்போ 5க்கு மேலே எது வந்தாலும் நம்ம அதை முழுசாக கண்டுக்கலாம். முழுசாக 10 நம்ம மாற்றிக்க முடியும். இப்போ அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க. 17ன்னு இருக்குது. அதை வந்து 10க்கு முழுமைப்படுத்துனீங்க அப்படின்னா 10ன்னு எழுதலாமா 20ன்னு எழுதலாமான்னு பார்த்தீங்கன்னா 17 வரைக்கும் வந்துருச்சு. ஸோ 3 தான் குறைவாக இருக்குன்றதுனால நம்ம 20ன்னு சொல்லிக்கலாம் அதை. ஓகேங்களா? 15 இருக்குது. அதை வந்து 10க்கு முழுமைப்படுத்தினா 20ன்னு சொல்லிக்கலாம். 19 10க்கு முழுமைப்படுத்தணும்னு சொன்னால் 20ன்னு சொல்லிக்கலாம். இதுவே 14 இருக்குது. 10க்கு முழுமைப்படுத்தணும் அப்படின்னா இது 20ன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா 5க்கு குறைவாக இருக்கிறதுனால வெறும் 10ன்னு தான் அதை சொல்ல முடியும். இந்த உதாரணங்கள்ல இருந்து உங்களுக்கு இந்த முழுமைப்படுத்துறது அப்படின்றது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்து நம்ம இப்போ ஆன்சர் போயிடலாமா? இப்போ பாருங்க, 29,75,842 10 லட்சத்துக்கு 10 லட்சம் மற்றும் 10 லட்சத்துக்கு முழுமையாக்கு. 1 10 100 1000 10,000 லட்சம். இந்த லட்சத்துக்கு முழுமைப்படுத்தினீங்கனாலே இந்த இடத்துல இருக்கிறது எல்லாமே 75,000 வந்துருச்சு. அதனால லட்சத்துக்கு முழுமைப்படுத்தும் போது 30 லட்சம் வந்துடும். ஓகேங்களா? 30 லட்சம் வந்துடும். 10 லட்சத்துக்கு முழுமைப்படுத்தினா 1 10 100 1000 10,000 லட்சம். இது 10 லட்சம். இதை 10 லட்சத்துக்கு முழுமைப்படுத்தலாம்னு பார்க்கும்போது 2 இருக்குது. இதை ஈஸியாக 3ஆக மாற்றிடலாம். ஏன்னா 97,000 வந்துருச்சுன்றதுனால 97,000 வந்துருச்சுன்றதுனால நீங்கள் என்ன பண்ணலாம், இதை வந்து அடுத்த லட்சத்துக்கு வந்து இதை மாற்றிக்கலாம். 2 வந்து 3ஆக மாற்றிக்கலாம். ஏன்னா 5க்கு மேலே இருந்தாலே நான் வந்து 3ஆக மாற்றிக்கலாம்னு சொல்லுவேன். 9 இருக்கிறதுனால இது ஈஸியாக 3ஆக மாற்றிக்கலாம். அப்படின்னா 30 லட்சம். அடுத்து 11 மற்றும் 60 ஆகிய எண்களுக்கு இடையே உள்ள பகா எண்களின் எண்ணிக்கையை காண்க. நீங்கள் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி பிரைம் நம்பர்ஸ் பகா எண்கள்னு சொல்லுவோம். இதை வந்து 1லிருந்து 100 வரைக்கும் இருக்கக்கூடிய பகா எண்களான வரிசையை வந்து ப்ராக்டிஸ் பண்ணின்னு போயிடுங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்கோம் 2 3 5 7 11 சொல்லி. இதில் 11லேருந்து 60க்குள்ளன்னு கேட்குறாங்க. 11 ஒரு பிரைம் நம்பர் தான், பகா எண் தான். ஸோ அப்போ 11லேருந்து 60க்குள்ள 60 பகா எண் கிடையாது. ஆனால் அதனால் 61 எடுத்துக்கிறோம். ஸோ இதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய எண்கள் எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னாலே தெரியும். 12 எண்கள் இருக்குது. ஓகேங்களா? 12 எண்களை வந்து பகா எண்களாக இருக்குது. நான் ஓர் ஈரிலக்க பகாயன். எனது இலக்கங்களின் கூடுதல் 10. மேலும் 57 என்ற எண்ணின் ஒரு காரணி ஆவேன் எனில் நான் யார்? இது நல்லா பார்த்துங்க. நான் ஓர் ஈரிலக்க பகாயன். எனது இலக்கங்களின் கூடுதல் 10. ஈரிலக்கம்னு கொடுக்குறான். ஸோ அப்போ ஈரிலக்கத்தில் பகாயன் என்னெல்லாம் இருக்குன்னு நம்ம எழுதணும். அதில் கூடுதல் என்னெல்லாம் வரும்? கூடுதல் 10 வர மாதிரியான ஈரிலக்க எண்கள் நம்ம ஈஸியாக எழுதிட முடியும். என்னெல்லாம்? 19 23
7 28 27 36 54 அடுத்து 64 55 64 73 82 91 இதெல்லாம் தான் 10 கூடுதல் வந்து 10 வர மாதிரியான இரட்டை எண்கள். அப்போ இதுல பாருங்க, பகா எண்ணு சொல்லிட்டதுனால எதெல்லாம் வராது? 46 வராது, 55 வராது, 64 வராது, 82 வராது, ஏன் 91 கூட வராது. ஏன்னா 27ஆல வகுப்படும். 91 வந்து 27ஆல் 27 2 6 7 21 81ஆல் தான் வகுப்படுமா? 91 வகுப்படும் நினைக்கிறேன். 91 பகா என்ன? ஓகே, ஜஸ்ட் செக் பண்ணிக்கலாம். 91 வந்து பகா எண் இல்லை. ஓகே, ஸோ அப்போ வந்து அதையும் வந்து அழிச்சிடலாம். 91 அழிச்சிடலாம். ஸோ இப்போ இங்கே இருக்கக்கூடியதுலன்னு பார்த்தீங்கன்னா கூடுதல் 10 வர மாதிரி எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் 28. 28 பகா எண் இல்லையே, இதையும் அழிச்சிடலாம். சரி, ஓகே. இங்க இருக்கக்கூடியதுல 19 37 73 இந்த 3 நம்பர் தான் நமக்கு வந்து 10 வர மாதிரியான பகா எண்களா இருக்கு. இதுல 57இன் காரணி, நான் 57 இது வந்து வகுக்கணும். 57 வகுக்கணும்னா இப்போ இந்த 73 போய் வகுக்குமா? 73 பெரிய நம்பர், அது இல்லை. ஸோ அப்போ அதையும் எடுத்துடலாம். அப்போ 37ன்னு பார்க்கும்போது ஒரு 37 37 2 37 வந்து 74ன்னு போயிடும். அப்போ இதுவும் வந்து வகுப்படாது. 19 தான் கரெக்டான ஆன்சர். பார்த்தீங்கன்னா 3 19 எவ்வளோ ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா 30 30 9 27 57 வந்துருச்சு. அப்போ 19ங்கிறது தான் சரியான பதில். இந்த மாதிரி ஒரு நிமிஷம் நம்ம டைம் எடுத்து நம்ம யோசிச்சோம்னாலே நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். 106வது கேள்வி, 27 என்ற எண்ணின் காரணிகளின் கூடுதல் என்ன? ஸோ காரணிகள்னா என்ன, அதோட கூடுதல் எப்படி கண்டுபிடிக்கிறது பாருங்க. காரணிகள்ங்கிறது ரொம்ப எளிமையான விஷயம். இப்போ ஒரு எண் 27ன்னு கொடுத்துக்கிட்டாங்கன்னா இதோட காரணிகள்னா இது எந்தெந்த எண்களால் வகுப்படும் அப்படிங்கிறது தான். ஃபர்ஸ்ட் வந்து எல்லா எண்களும் 1ஆல் வகுப்படும். 1 2 2ஆல் வகுப்படுமானா வகுப்படாது, ஏன்னா ஒற்றை எண். 3ஆல் வகுப்படும், 4ஆல் படாது, 5ஆல் வாய்ப்பில்லை, 6 வரல, 7 வரல, 8 வராது, 9ஆல் வகுப்படும், அப்புறம் 10 கிடையாது, 11 12 13 எதுவுமே கிடையாது. அதோட 27ங்கிற எண்ணால தான் வகுப்படும். ஒன்றாலும் தன்னாலும் வகுப்படும் எல்லா நம்பருமே. அப்படி பார்க்கும்போது இதோட கூடுதல்னு பார்த்தீங்கன்னா 40. அதுதான் வந்து சரியான பதில். அடுத்து 107வது கேள்வி, இங்க பாருங்க. 6 3 5 4 டேஷ் 9 7 ஆனது 9ஆல் வகுப்படும் எனில் அந்த டேஷ் அந்த ஸ்டாரின் மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. ஓர் எண் 2ஆல் வகுப்பட வேண்டும் என்றால் அது இரட்டை எண்ணா இருக்கணும். 3ஆல் வகுப்பட வேண்டும் என்றால் அதன் இலக்கங்களின் கூடுதல் 3ஆல் வகுப்பட வேண்டும். ஓகேவா? அந்த மாதிரி இங்க பாத்தீங்கன்னா 9ஆல் வகுப்பட வேண்டும் என்றால் அந்த ஒட்டுமொத்த எண்களின் கூடுதல், இலக்கங்களின் கூடுதல் வந்து 9ஆல் வகுப்பட வேண்டும் இல்லையா? அப்போ 9ஆல் வகுப்பட வேண்டும் என்றால் அது இலக்கங்களின் கூடுதல் 9ஆல் வகுப்படணும். அப்போ இலக்கங்களின் கூடுதல் எவ்வளோன்னு பாருங்க. 6 3 9 9 5 14 14 ஒரு 4 18 18 ஒரு 9 27 27 ஒரு 7 34 வருது. இப்போ இதை கூட்டினா எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 3 4 கூட்டினா 7 தான் வருது. நம்ம ஏற்கனவே சொன்னோம் 9ஆல் வகுப்படும் அப்படின்னாலே அது 9 வரணும்னு சொல்லி. 9 இலக்கங்களின் கூடுதல் 9 வந்தாதான் அது 9ஆல் வகுப்படும். இங்கே 7 தான் இருக்கு. எவ்வளோ பத்தலைன்னா 2 பத்தலை இல்லைங்களா? 2 குறைவா இருக்கிறதுனால நமக்கு பத்தலை. அப்போ 2 நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல ஸ்டார் இருக்கிற இடத்துல 2 ஆட் பண்ணிட்டோம்னா இந்த எண் 9ஆல் வகுப்படும். அப்போ ஸ்டார் போட்ட இடத்துல வரக்கூடிய எண் வந்து 2. அடுத்த கேள்வி, 87,846 என்ற எண்ணானது டேஷ் வகுப்படும். எந்த எண்களால் வகுப்படும்னு கேட்குறாங்க. 2ஆல் வகுப்படுமா? இரட்டை எண் கண்டிப்பாக வகுப்படும். 3ஆல் வகுப்படுமா? பார்த்தீங்கன்னா கடைசி 3 இலக்கங்களின் கூடுதல் கூட்டி பாருங்க. 8 4 12 6 18 கண்டிப்பாக வகுப்படும். அடுத்து 11ஆல் வகுப்படுமா? இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும், அடிச்சு பார்த்தீங்க. 7 11 87 11 77 மீதி 10 இருக்கு 108. அப்போ வந்து 10 போட முடியாது. 9 11 9 11 99 மீதி 9 இருக்கு 94. அப்போ 8 11 88 மீதி 6 6 11 66. 11ஆலும் வகுப்படும். நீங்க வகுத்து பாருங்க, 11ஆலும் வகுப்படும். அப்ப இவை அனைத்தும்ங்கிறது தான் இதுக்கு சரியான பதில். நீங்க சும்மா அப்படி அடிச்சு பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிடும். 109வது கேள்வி, சார்பகா எண்கள் எது?
இப்போ பகா எண்கள்னு ஒரு கான்செப்ட் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். அதுக்கு வந்து இரண்டே இரண்டு காரணிகள் தான் இருக்கும். ஒரு எண் பகா எண்ணாக இருந்தால் அதுக்கு ரெண்டே காரணி தான் இருக்கும். ஒன்று ஒன்றா இருக்கும், இன்னொன்று அதே நம்பராக இருக்கும். ஒரே ஒரு பகா எண் வந்து ஒற்றைப்படை, அதாவது ஓரிலக்க இரட்டைப்படையில் வரக்கூடிய பகா எண்ணை பார்த்தீங்கன்னா அது ரெண்டு தான். சரியா? ஸோ இப்போ 5ங்கிற எண்ணும் பகா எண் தான். அதுக்கு வந்து வகுத்திகள் காரணிகள்னு பார்த்தீங்கன்னா 1ஆல் வகுப்படும், அதோட 5ஆல் தான் வகுப்படும். இதுக்கு பேர் தான் பகா எண். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ சார் பகா எண்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இரண்டு எண்களுக்கும் இடையே வந்து பொதுவான வகுத்திகள் இருக்கவே கூடாது. பொதுவாக ஒரே நம்பரால ரெண்டு வகுக்க கூடாது. ஒரே நம்பரால ரெண்டு வகுக்க கூடாது. இதுதான் வந்து சார் பகா எண்கள். இரட்டை பகா எண்கள்னு சொல்லுவோம். அது என்ன? அது ஒரு கான்செப்ட் இருக்கு, அதையும் சொல்லிடுறேன் பாருங்க. இரட்டை பகா எழுதி வச்சுங்க. இரட்டை பகா எண்கள்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய எண்களின் வித்தியாசம் வந்து ரெண்டா இருக்கணும். அது ரெண்டும் பகா எண்ணா இருக்கணும். பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு நான் சொல்றேன் பாருங்க. 5 7 5,7 வந்து ஒரு இரட்டை பகா எண்கள். எப்படி சொல்லலாம்னா 5க்கும் 7க்கும் நடுவில் வித்தியாசம் ரெண்டு தான் இருக்கு. ஓகேங்களா? 17 19 இது ரெண்டும் கூட ஒரு ஜோடி இரட்டை பகா எண்கள்னு சொல்றோம். ஏன்னா இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் ரெண்டு தான் இருக்கு. அடுத்தடுத்த எண்களா இருக்கு. அடுத்தடுத்த பகா எண்களா இருந்து அதோட வித்தியாசம் ரெண்டா இருந்துச்சுன்னா இது வந்து இரட்டை பகா எண்கள்னு சொல்லுவோம். இது வேற கான்செப்ட், இது எழுதி வச்சுக்கோங்க. இந்த கணக்குல என்ன கேட்டிருக்காங்கன்னா சார் பகா எண்கள்னு கேட்டிருக்காங்க. இரண்டுத்துக்கும் பொதுவான ஒரு நம்பர் இருக்கக்கூடாது. இது இப்போ 3ஆல் வகுப்படும்னு எடுத்துக்கிட்டோம்னா இது இந்த 51 63 ரெண்டுமே வந்து 3ஆல் வகுப்படும். இந்த மாதிரி பொதுவான வகுத்தி இருக்கக்கூடாது. இது 3ஆல் வகுப்பட்டா இது வகுப்படக்கூடாது, இது 2ஆல் வகுப்பட்டா இது 2ஆல் வகுப்படக்கூடாது, அந்த மாதிரி இருக்கணும். ஸோ அப்போ அடுத்து 91. இதில் வந்து ஒன்று வந்து 91 வந்து பகா எண். 91 பகா எண் கிடையாது, சாரி. ஸோ ஆனால் வந்து 52 வந்து இரட்டை எண். ஸோ இது ரெண்டுத்துக்கும் ஒரு பொதுவான வகுத்தி வந்து கிடையாது. அதே மாதிரி 80 இது பார்த்தீங்கன்னா 81 வந்து 9ஆல் வகுப்படும். இது 99 9ஆல் வகுப்படும். அப்போ இது ரெண்டுத்துக்குமே வந்து பொதுவான வகுத்தி இருக்குது இல்லையா, காரணி. அப்போ இதுவும் வந்து சார் பகா எண் கிடையாது. இது பார்த்தீங்கன்னா 9ஆல் வகுப்படும். இந்த 71 பார்த்தீங்கன்னா ஒரு பகா எண். ஸோ அப்போ இது வந்து எதால் வகுப்படாது. ஸோ அப்போ இது ரெண்டுத்துக்கும் பொதுவான வகுத்தி காரணி இல்லை என்பதால் இது சார் பகா எண்கள். 62 78 109 வகுத்து முறையே 2 3 4 மீதிகளாக கொடுக்கும் மீப்பெரு பொது காரணி என்ன? சரி, அப்போ 62 78 109 வகுத்து நமக்கு மீதிகளாக கொடுக்கணும். என்னெல்லாம் மீதியாக கொடுக்கணும்? 2 3 மற்றும் 4 மீதிகளாக கொடுக்கணும். அதோட மிகப்பெரிய பொது காரணி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நமக்கு வந்து எப்படின்னா இதுக்கு வந்து மீப்பொரு பொது காரணி, இதுக்கு வந்து மீப்பேவா கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? நீங்க அந்த அளவுக்கு சுத்திக்கிட்டெல்லாம் போடவே தேவையில்லை. சிம்பிளா பாருங்க. இந்த நம்பர்களை எடுத்து வகுத்து பாருங்களேன். இந்த மாதிரி மீதி வரக்கூடிய எண்களுக்கு வந்து ஆன்சர் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த எண்கள் வந்து மீதியா வருது அப்படின்னு சொன்னாங்கனாலே நீங்க ஆன்சர் வந்து கையிலேயே இருக்கும். நீங்க ஈஸியா பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். எடுத்து போட்டு பாருங்க, நீ ஈஸியா தெரிஞ்சிருப்போம். எடுத்துல ஆன்சர் போடுறாங்கன்னா நான் அடுத்து வேற ஏதாவது கணக்கு போடுறேன் பாருங்க. இப்போ 16ன்னு எடுத்துக்கலாமா? 16ன்னு எடுத்துக்கங்க. 16 இந்த முதல் நம்பரால் வகுத்தா 2 மீதி வருதான்னு பாருங்க. 2 16 32 இல்லையா? அப்போ நிச்சயமா வரல. ஏன்னா 4 16 வந்து 64ன்னு வந்துடும். இங்க 2 மீதியா வருதானா 2 பற்றாக்குறையா தான் போதே தவிர மீதியா வரல. அப்ப இது இல்லை. 17 பாருங்க. 3 17 எவ்வளவு வரும்? 51. 4 17 68ன்னு ஆகி போகுது தவிர 2 மீதியா வரல. 60ன்னு வந்தாதான் நமக்கு 2 மீதி ஆகும். இதை பெருக்குனா 60 வராது, இதை பெருக்குனா 60 வராது, இதை பெருக்குனா 60 வராது. 15 நாள் 60. அப்ப 15 நாள் 60ன்னு வந்துச்சுன்னா 2 மீதி வரும். சரி, அதே 15ஆல் இதை வகுத்து பாருங்க. 5 15 75. அப்ப எவ்வளவு வரும்? 3 மீதி வரும். அடுத்து இது பாருங்க. 4 இது எத்தனை வருதுன்னு பாருங்க. 6 15 எவ்வளவு வரும்? 90. 7 15 105. அப்ப மீதி எவ்வளவு வருது? 4 மீதியா வருது. 7 15 105 4 மீதியா வருது. அப்போ 2 3 4 மீதியா கொடுக்கக்கூடிய எண்கள்னு பார்த்தீங்கன்னா 15 மட்டும்தான். ஓகேவா? இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளா முடிச்சுங்க. எதுக்கு வந்து நம்ம மீப்போ மீசிமாலாம் கண்டுபிடிக்கணுமோ அதுக்கு மட்டும் கண்டுபிடிக்கலாம், மற்றதுக்கு தேவையில்லை. ஒரு நூல் விற்பனையாளர் 175 ஆங்கில நூல்களையும் 175 ஆங்கில நூல்களையும் 245 அறிவியல் நூல்களையும் 385 கணித நூல்களையும் வைத்துள்ளார். ஒவ்வொரு பெட்டியிலும் பாடவாரியாக சம எண்ணிக்கையில் 3 பாடல் நூல்களையும் வைத்து விற்க விரும்புகிறார். அதாவது இந்த கவுண்டர்ல வந்து
இந்தந்த கவுண்ட்டில் வந்து நமக்கு வந்து புக்ஸ் இருக்குங்க. இதெல்லாம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, தனித்தனியாக ஒவ்வொரு பெட்டிலையும் வந்து சமமான எண்ணிக்கை, இதில் 10 வச்சா இதுலேயும் 10, இதில் 10, இதில் 20 வச்சா இதில் 20, இதில் 20 அப்படி வைக்கணும்னு ஆசைப்படுறேன். அப்படி வச்சா ஒரு பெட்டியில் உள்ள ஒவ்வொரு பாடங்களின் எண்ணிக்கை என்ன, மீதி வராமல் வைக்கணும். ஸோ அப்போ இது மூணுத்திற்கும் இது 3 நாளையும் வகுப்படக்கூடிய ஒரு எண்ணை நம்ம கண்டுபிடிக்கணும். இது 3ஆலையும் மீதியின்றி வகுப்படக்கூடிய ஒரு எண்ணுனா மீப்பெரு பொது காரணி. அதுதான் வந்து மீப்பேவா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாருங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி பெரிய பெரிய கணக்கு 3 கணக்கு கொடுத்துட்டாங்கன்னா மீப்பேவா 2 எண்களுக்கு மீப்பேவா எப்படி கண்டுபிடிக்கிறது நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். இப்போ ட்ரெடிஷ்னல் மெத்தட், பழைய மெத்தடில் போகலாம் பாருங்க. 175, 245 இப்படின்னு போட்டு நம்ம என்ன பண்ணுவோம், முதல்ல 5ஆல் வகுப்போம். 5 2 10, 5 3 15, மீதி 2 இருக்கு, 5 25. அதே மாதிரி 5 4 சாரி 5ஆல் வகுக்கிறோம் இல்லையா, 5ஆல் 5 3 15, 5 2 25, 5ஆல் 5 4 20. அப்புறம் அந்த 4 அங்கே போயிடுச்சுன்னா 9 45. இப்போ 35 வந்துச்சு. 35 7ஆல் 7 7 35, 7 49. இதுக்கப்புறம் ஏதாவது எடுக்க முடியுமா, எடுக்க முடியாது. அப்போ இங்கே என்ன இருக்குது 5, இங்கே என்ன இருக்குது 7. அப்போ பொதுவாக வரக்கூடிய எண்ணுன்னு பார்த்தீங்கன்னா 35. எந்த 2 நம்பருக்கு, 175க்கும் 245க்கும் பொதுவாக வரக்கூடியது 35. ஸோ அப்போ இந்த 35ஆல் வந்து இந்த 385 வகுப்பட்டு விட்டால் நமக்கு வந்து 35 தான் மீப்பெரு பொது காரணின்னு கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா இந்த 2 நம்பருக்கு வந்து மீப்பெரு பொது காரணி வந்து 35 தான். 35 பார்க்கலாமா, ஒவ்வொரு 35 35, மீதி 3, இந்த 5 கீழே இருக்கணும்னா 5. அப்போ ஒவ்வொரு 35 35, அப்போ 0 வந்துட்டதுனால 35ஆல் இந்த 3 எண்களுமே வகுப்படுகிறது. 35க்கு மேலே எந்த எண்ணாலையும் இந்த நம்பர்ஸ் வந்து வகுப்படாது. அப்போ அதுதான் வந்து மீப்பெரு பொது காரணி, அதிகபட்சமாக இருக்கக்கூடிய பொதுவான காரணி. அதுதான் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். அப்போ அது 35 தான் வந்து கரெக்டான மெத்தட், கரெக்டான ஆன்சர். இது ஒரு மெத்தட் தான். இது வந்து இன்னொரு மெத்தடில் போடலாம். ஸோ இங்கே உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகிடக்கூடாது. ஸோ இதோட நிறுத்திக்கலாம். இன்னொரு கணக்கில் மீப்பேவா மீசிமா கண்டுபிடிக்கக்கூடிய 3 எண்கள் மீசிமா மீப்பேவா கண்டுபிடிக்கக்கூடிய கணக்குல நான் மீப்பேவாவுக்கு இன்னொரு டைப் சொல்லித்தரேன். 18 மற்றும் 30 ஆகிய எண்களின் மீப்பேவா மற்றும் மீசிமாவின் விகிதத்தை காண்க. மீப்பேவா மீசிமா காண்கன்னு கேட்கல, அதோட விகிதத்தை கேட்குறாங்க. 18 மற்றும் 30 ஆகிய எண்களின் ஃபர்ஸ்ட் மீப்பெரு பொது காரணி ஜிசிடி அல்லது HCF எப்படி வேணா சொல்லலாங்க. இது எப்படி கண்டுபிடிக்கலாம், அப்போ 18, 30 இது ரெண்டுத்துக்கும் வந்து ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், பொதுவான ஃபேக்டர் 6 தான். ஃபர்ஸ்ட்ல எடுத்த உடனே 6 3 18, 6 5 30. இதுக்கு மேலே எதுவுமே வரல. ஸோ அப்போ 6 தான். ஓகேவா, எடுத்த எடுப்பில் 6 போட்டேன். நீங்கள் 2 3ன்னு கூட ஆரம்பிக்கலாம். சரி, அப்படி பார்த்தீங்கன்னா 6 தான் விடை. சரி பாருங்க, இது வந்து மீப்பேவை வந்து 6ன்னு கண்டுபிடிச்சிங்க. மீசிமா எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா 18 30 இதே என்ன பண்ணலாம், 6ஆல் கூட வகுத்துட்டு கூட 6 3 18, 6 5 30. ஸோ அப்போ என்ன பண்ணணும், இதுக்கப்புறம் காமனான எதுவும் இல்லை. அதனால் என்ன பண்ணணும், இந்த 3 எடுத்துக்கலாம், இந்த 5 எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஓகே. இப்போ 6 3 18, 18 5 என்ன வரும், 90. ஓகேவா, 90 தான் வந்து மீசிமா, மீப்பேவா வந்து 6. இது ரெண்டுத்துக்குமான விகிதம்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம இதை ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும், விகிதப்படுத்தணும். ஓகே, எப்படி 6:90. இது எப்படி அடிப்பீங்க, 1 6 6, 15 6 90ன்னு அடிக்கலாமா. அப்போ 1:15. ஓகேவா, ஈஸியாக இருக்க ஆன்சரு, ரொம்ப சிம்பிளான கொஷின் தான். 113வது கேள்வி. ஒரு வீட்டில் 4 அலைபேசிகள் உள்ளன. எல்லா அலைபேசிகளும் காலை 5 மணிக்கு ஒன்றாக ஒலிக்கும். அதன் பிறகு முதல் அலைபேசியானது 15 நிமிடங்களுக்கு ஒரு முறையும், இரண்டாவது அலைபேசியானது 20 நிமிடங்களுக்கு ஒரு முறையும், மூன்றாவது அலைபேசியானது 25 நிமிடங்களுக்கு ஒரு முறையும், நான்காவது அலைபேசியானது 30 நிமிடங்களுக்கு ஒரு முறையும் ஒலிக்கின்ற நிலையில் அவை மீண்டும் எப்போது ஒன்றாக ஒலிக்கும். ரொம்ப 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 சூப்பரான ஈஸியான கணக்கு. இது எப்படி போடலான்னு பாருங்க. பாருங்க, ஸோ இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். இதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்னா மீப்பேவா மீசிமாவா நீங்கள் யோசிச்சு சொல்லுங்களேன். அதாவது 15 நிமிஷத்துக்கு ஒரு முறை அடிக்கிறது, அடுத்து திரும்பவும் 15வது நிமிடத்தில் அடிக்கும். 15ல் அடிக்கிறது, அப்புறம் என்ன அடிக்கும் பார்த்தீங்கன்னா 30வது நிமிஷத்தில் அடிக்கும், அடுத்தது 45வது நிமிடத்தில் அடிக்கும், அடுத்தது 60வது நிமிடத்தில் அடிக்கும், அடுத்தது திரும்ப 15 இல்லையா.
இந்த மாதிரி போகும். இப்போ இது என்ன 20 நிமிஷத்துல அடிக்கிற அலாரம் வந்து ஃபர்ஸ்ட்ல 20 நிமிஷத்துல அடிக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? 20ல் அடிக்கும், அப்புறமா 40ல் அடிக்கும், அப்புறமா 60ல் அடிக்கும், அப்புறமா மறுபடியும் 20ல் அடிக்கும் இல்லையா? இப்படி போகும். அடுத்து பாருங்க, 25 நிமிஷத்துல அடிக்கக்கூடிய அலாரம் வந்து மணியா அலாரமா அலாரம் 25ல் அடிக்கும். அதோட 50வது நிமிஷத்துல தான் அடிக்கும். அப்புறம் திரும்பவும் பார்த்தீங்கன்னா 15வது நிமிடத்தில் அடிக்கும். திரும்பவும் பார்த்தீங்கன்னா 25 கூட்டினா 40வது நிமிஷத்தில் அடிக்கும். இல்லையா? மறுபடியும் கூட்டினீங்கன்னா அது திரும்ப 5வது நிமிடத்தில் அடிக்கும். இப்படி போகும். அடுத்து கடைசியா 30 நிமிடத்துல ஒரு ஒரு ஒன்று அடிக்குது. ஃபர்ஸ்ட் 30 நிமிஷத்துல அப்புறம் அதோட 60 நிமிஷத்துல திரும்ப 30 நிமிஷத்துல திரும்ப 60 நிமிஷத்துல இப்படிதான் அடிக்கும் இல்லையா? அப்ப இதுல இருந்தே பாருங்க எந்த நிமிடத்தில் எல்லாம் ஒன்றாக ஒலிக்குதுன்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்களேன். இது கொஞ்சம் நமக்கு வந்து ஒர்க் அவுட் பண்றதுக்கு பிளேஸ் இல்லாததுனால கொஞ்சம் கச்சன்னு ஆயிடுச்சு. இது எல்லாத்துக்குமே நம்ம மீசிமா ஒரே ஒரு நம்பர் மீசிமா கண்டுபிடிச்சோம்னா அது எல்லாமே எந்த மடங்குல போய் சந்திக்குது, மீச்சிறு பொது மடங்குன்றதான் மீசிமா. ஸோ அந்த ஒரு சந்திக்கிற நம்பர் வந்து கிடைக்கும். பாருங்க சொல்றேன் பாருங்க. 15க்கும் ஸோ நான் ஃபர்ஸ்ட் லைன் எழுதணும் இல்லைங்களா? அதே மாதிரி நீங்க எழுதி பார்த்தீங்கனால ஈஸியாக கிடைச்சிடும், உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இருந்தாலும் நான் பேப்பர் கன்செப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்கும். ஸோ அதில் வச்சு பார்க்கலாம் பாருங்க. 15, 20 ரொம்ப சிம்பிளாக போடுறதுக்கு ஐடியா சொல்லித்தரேன். 25 கடைசியாக 30. திரும்ப இடம் பத்தலையா? சரி ஓகே, 30 முதல்ல போட்டுப்போம். ஸோ இப்போ மீசிமான்றது இது எல்லாத்தையும் வகுக்கக்கூடியது, வகுக்கக்கூடிய நம்பர் தான். அப்போ இது எல்லாத்துலேயும் வகுக்கக்கூடியது ஃபர்ஸ்ட் 5 எடுத்துக்கலாம். அப்போ 5 6 30, 5 3 15, 5 4 20, 5 25. ஓகே, அடுத்து இது எல்லாமே வகுக்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா 3ஆல் வகுக்கும். 3 2 6, 3 1 3, 4 அப்படியே வச்சுக்கலாம், 5 அப்படியே வச்சுக்கலாம். திரும்ப இப்போ 2ஆல் வகுக்கலாம். 2 1 2, 2 2 4, இந்த 5 அப்படியே வச்சுக்கலாம். திரும்பி 2 எடுத்தோம்னா இந்த வெளியே இருக்கிற இந்த 2 வந்துடும். கடைசி 5 எடுத்தோம்னா அந்த 5 வந்துடும். இப்போ பாருங்க, 5 3 15, 15 2 30, 30 2 60, 65 300. அப்ப 300ங்கிறது தான் வந்து சரியான பதில். சரியான பதில்னா மீசிமா. ஓகேவா? மீசிமா வந்து 300 அப்படின்னும் போது இது எல்லா இந்த இந்த எல்லா அலைபேசிகளும் 300வது நிமிடத்தில் தான் ஒன்றாக திரும்பியும் ஒலிக்கும். 300வது நிமிடம்னா எத்தனை மணி நேரம் ஆகும் பாருங்களேன். 60ஆல் அடிச்சீங்கன்னா எத்தனை மணி நேரம் தெரிஞ்சிடும்? 5 6 30, 5 மணி நேரம் கழிச்சு தான் எல்லாமே ஒன்றாக ஒலிக்கும். 5 மணி நேரம் கழித்து தான் எல்லாம் ஒன்றாக ஒலிக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா காலை 5 மணிக்கு ஒலிச்சது மறுபடியும் 10 மணிக்கு, காலை 10 மணிக்கு தான் மீண்டும் எல்லாம் ஒன்றாக ஒலிக்கும். ஏன்னா மடங்குகள்ங்கிறது வந்து அடுத்தடுத்த எண்களின் மடங்குகள் எங்க ஒன்னா எல்லா எண்களும் ஒரு இடத்துல சந்திக்கக்கூடிய ஒரு இதுதான் வந்து சந்திப்பு தான் வந்து மீச்சிறு மடங்குன்னு சொல்லுவோம். நான் இங்க 15 நிமிடம் 20 நிமிடம் 15 30 45ன்னு எழுதணும் இல்லைங்களா? ஸோ அது நீங்க 60 அப்படியே வந்து 75ன்னு எழுதிட்டு போயிருக்கணும். நான் வந்து திரும்ப 0 பண்ணிட்டேன். அப்படி பண்ணக்கூடாது. நீங்க வந்து அடுத்தடுத்து அப்படியே எழுதிட்டே போனீங்கன்னா 15 30 45 65 70 75 அப்படியே எழுதிட்டே போனீங்கன்னா 20 20 அப்படியே எழுதிட்டே போனீங்கன்னா எல்லாமே 300ங்கிற நம்பர்ல போய் சந்திக்கும். அப்போ அதுதான் வந்து மீச்சிறு பொது மடங்கு அப்படின்னு சொல்லுவோம் நாம. சரி ஓகே, அடுத்தது 14வது கேள்வி பார்க்கலாம். 57 உடன் டேஷ் என்ற சிறிய எண்ணை கூட்டினால் 2 3 4 மற்றும் 5ஆல் சரியாக வகுப்படும். இப்போ ஒரு நம்பர் இருக்கு, 57 ஒரு நம்பர் இருக்குங்க. அந்த நம்பர் கூட ஏதோ ஒரு நம்பரை நீங்க கூட்டினீங்க அப்படின்னா 2 3 4 5 எல்லாத்தையும் சரியாக வகுப்படும்ன்றாங்க. அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் அந்த நம்பர் என்னன்னு கண்டுபிடிக்கணும்னா இந்த இதால எல்லாத்திலையுமே வகுப்படணும். 2ஆலையும் வகுப்படணும், 3ஆலையும் வகுப்படணும், 4ஆலையும் வகுப்படணும், 5ஆலையும் வகுப்படணும். அப்படின்னா நீங்க இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நீங்க என்ன கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா மீசிமா கண்டுபிடிக்கணும். ஏன்னா இதெல்லாம் அடுத்தடுத்து மடங்குகள்ல எங்க போய் ஒன்னா சந்திக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா அந்த நம்பரால இந்த நம்பர் வகுப்பட்டுச்சுன்னா ஈஸியா இந்த நம்பர் எல்லாத்தாலையும் வகுப்படும். இந்த மாதிரி சரியா மீதியின்றி வகுப்படக்கூடிய எண்கள்னு இங்க ரொம்ப சிம்பிளா கொடுத்துருக்காங்க. 2 3 4 5 இந்த மாதிரி எல்லாம் கேள்வி வராது. ஸோ இந்த மாதிரி வருதுன்னா நீங்க பார்த்த உடனே சொல்லாம சார் 57 கூட 3 கூட்டினா 60,
60 ஆயிடுச்சுனாக்கா 2ஆலையும் வகுப்படும், 3ஆலையும் வகுப்படும், 4ஆலையும் வகுப்படும், 5ஆலையும் வகுப்படும். இதை சிம்பிளாக சொல்லி தரலாமே அப்படின்னா கரெக்டு தான், நீங்கள் சொல்கிறது கரெக்டு. ஸோ பார்த்த உடனே ஆன்சர் தெரியுது 3ன்னு சொல்லி போட்டுடலாம். ஆனால் இந்த மாதிரி இவ்வளோ ஈஸியாக கொடுக்க மாட்டாங்க, இன்னும் கொஞ்சம் டஃப் லெவல் இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இதை 23, 33, 43, 53 கொடுத்தாங்கன்னா நீங்கள் இங்கே கொடுக்கக்கூடிய எண்களுக்கு மீசியமாக கண்டுபிடிங்க. 2, 3, 4, 5 இங்கே எந்த நம்பர் கொடுத்தாலும் இந்த நம்பர்ஸ்க்கு வந்து மீசியமாக கண்டுபிடிங்க. அப்போ 2ஆல் 2 1 2, 2 2 4, ஓகேங்களா? அப்போ 3ஆல் வகுப்பட்டா 3 1 3, 5 அப்படியே தான் இருக்கும். திரும்ப வந்து 5ஆல் ஒரு முறை, அப்புறம் 2ஆல் ஒரு முறை. பாருங்க, 2 3 6, 6 5 30, 30 2 60. மேக்ஸிமம் என்னது 60. அப்போ இது வந்து 60 மாறினால் மட்டும்தான் இதால இந்த எல்லா நம்பர்ஸாலையும் மீதியின்றி வகுப்படும். அப்போ 60 மாற்றணும்னா 3 கூட்டிக்கணும். ஓகேங்களா? இதுவே வந்து 4 இலக்க 575ன்னு கொடுத்தாங்கனாலோ, இந்த 20க்கு பதிலாக 21, 34, 45ன்னு கொடுத்தாங்கனாலும் நீங்கள் குழம்புவீங்க. அப்போ அந்த கணக்கு எப்படி போடணும்னு நான் சொல்லி தந்தேன். ஓகேங்களா? ரொம்ப ஈஸியான கணக்காக இருக்குது. ஸோ இப்படியே விட்டுருவாமல் இது சார்ந்து வரக்கூடிய இதை விட சற்று கடினமான கணக்குகள் கூட எப்படி செய்யலாம்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, அடுத்து பார்க்கலாம். கடைசியாக 15வது கேள்வி பார்த்துடலாம். 15 கேள்விகள் இந்த வீடியோவில், அடுத்த 15 கேள்விகள் வந்து அடுத்த வீடியோலையும் பார்க்கலாம். இரு எண்களின் மீசிமா 210, மீபேவா 14 என்றுள்ளவாறு எத்தனை ஜோடிகள் சாத்தியமாகும்? 2 ஜோடிகள் தான். அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா 2 எண்களின் மீசியமான 210, மீபேவா வந்து 14. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 2 எண்களின் பெருக்கல் பலன் தட் இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் பெருக்கல் ஹெச்சிஎஃப். 2 எண்களின் மீசிமா மற்றும் மீபேவா, இந்த 2 எண்களின் மீசிமா மற்றும் மீபேவா, 2 எண்களின் பெருக்கல் பலன் வந்து 2 எண்களின் மீசிமா மற்றும் மீபேவாக்கு சமமாக இருக்கும். அப்போ 2 ஜோடிகள் என்பது சரியான பதில். ஓகே, 16வது கேள்வியிலிருந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.